உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இன்று காலையிலேயே குளத்தூர் தொகுதியில் தனது பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கக்கூடிய திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது மத்திய சென்னை பகுதியை வந்தடைந்திருக்கிறார். அவருடன் வேட்பாளராக இருக்கக்கூடிய திரு தயாநிதி மாறன் அவர்களும் உடனிருக்கிறார். இந்த காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து நம்முடன் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். காலை வணக்கம் சார், நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு. சார், இப்போ கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை எட்டி கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் பிரச்சாரமானது. இப்போ தற்பொழுது தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுகவும் சரி, மற்ற கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களும் சரி, இந்த முறை இந்த பிரச்சாரத்தை எந்த அளவுக்கு தீவிரமாக கையில் எடுத்திருக்காங்க? இந்த மத்திய அமைச்சர்களுடைய வருகையும் பிரதமர் மோடி அவர்களுடைய வருகையும் இந்த முறை தேர்தல் பிரச்சாரத்துல எந்த அளவுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு? தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற தன்மை என்பது இப்போது கொஞ்சம் மாறி இருக்கு. அதாவது ஒரு லோக்சபா தேர்தல்னா நமக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு வேட்பாளர் பட்டியல், இந்த அளவுக்கு ஒரு பிரச்சாரத்தினுடைய அந்த ஹீட் வந்து மேக்சிமம் இருக்காது. இது வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்லாம கிட்டத்தட்ட கிராம பகுதிகளெல்லாம் ஒரு சட்டமன்ற தேர்தல் மாதிரியே தான் இருந்திருக்கு. காரணம் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியும் வந்து எல்லா இடத்துலயும் நிற்கும்போது இது வந்து ஒரு 4 முனை போட்டியாக மாறி இருக்கிறது. மக்கள் இதை எப்படி பாக்குறாங்க? இது 2 முனை போட்டியா, இல்ல இது வந்து ஒரே ஒரு கட்சிக்கு மொத்தமா ஓட்டு போட போறாங்களான்றது ஜூன் 4 தெரியும். பட் பிரச்சாரத்தை ஒட்டி பார்க்கும்போது, பிரச்சாரம் என்று பார்க்கும்போது 4 கட்சி 4 தலைமையில வந்து ஒரே ஒரு கட்சிக்கு தான் பிரதமர் வேட்பாளர் இருக்காங்க. மிச்சம் 3 கட்சி நாங்க வந்தா மாற்றம் கொண்டு வருவோம் அப்படின்ற அந்த அடிப்படையில சொல்றாங்க. அதை வைத்து பார்க்கும்போது ஒரு அனல் பறக்கும் பிரச்சாரம். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, இப்ப இந்த தலைவர்களுக்கு எல்லாம் இன்னும் வந்து ஒரு 18 மணி நேரம் 19 மணி நேரம் தான் இருக்கு பிரச்சாரம் பண்றதுக்கே. இன்னைக்கு ஒரு 11 மணி நேரம் இருக்கு, நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் இருக்கு கையில, அவ்வளவுதான் இருக்கு. இப்ப 18 மணி நேரம் வந்து அடுத்த 18 மணி நேரம் பாத்தீங்கன்னா மக்களை சந்திப்பாங்க, வணக்கம் வைப்பாங்க, டாட்டா காட்டுவாங்க. பார்க்காதவங்க எல்லாம் இங்க இப்ப பார்க்கலாம். இது வந்து ஒரு அரிய வாய்ப்பு மக்களுக்கு. முன்னாடி வந்து என்னன்னா கொஞ்சம் அடிக்கடி வந்து மக்களை பார்க்குற அந்த தன்மை இருந்தது. அந்த கலாச்சாரம் இப்பொழுது மாறி இந்த வீடு வீடாக சென்று வாக்கு கேட்கும் அந்த முறை மாறி இப்போது வந்து ரோட் ஷோ என்பதுதான் இப்பொழுது ஒரு புதிய ஒரு மாற்றமாக இருக்கிறது. அதாவது எப்படின்னா, ஒரு வண்டியில உட்கார்ந்து அப்படியே கும்பிட்டுக்கிட்டே போயிடுறது, இறங்கி ஓட்டு கேட்கறதுன்றதும் இல்லை. இதுல இன்னொரு பிரச்சனையா தமிழகத்துக்கு வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த முதல் ஃபேஸ்லயே வந்து தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. முதல் ஃபேஸ்லயே தேர்தல் அறிவித்ததுனால வழக்கமா கிடைக்கக்கூடிய அந்த ஒரு 40-45 நாளும் அந்த ஒரு டைம் பீரியடும் கிடைக்காம போச்சு. நிறைய இடத்துல வந்து வேட்பாளர் வந்து முகத்தை கொண்டு போய் காட்டுறது, முகத்தை சேர்ப்பதுன்றது ஒரு பிரச்சனை. நாம் தமிழர் கட்சி போன்ற அமைப்புள்ள அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க சின்னமே ஒரு பிரச்சனையாகிவிட்டது. சின்னத்தை வந்து ஒரு 20-25 நாள்ல கொண்டு போய் மொத்த வாக்காளர்கள் கிட்ட சேர்க்கணுன்றது ஒரு சாதாரண காரணம் அல்ல. அப்ப இந்த காரணங்களால பாத்தீங்கன்னா வந்து 4 முனை போட்டி, வேட்பாளர்களுக்கு அறிமுக கூட்டம், அதுக்கப்புறம் வேட்பாளர் பிரச்சாரம் பண்றது, இதற்கு வந்து நாட்கள் குறைவு, அப்புறம் சின்னம் ஒதுக்கீடுல சில பல பிரச்சனைகள், இந்த காரணங்கள் பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் என்பது கொஞ்சம் சூடு பிடித்துள்ளது. ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல மேக்சிமம் என்ன அவுட்ரீச் பண்ண முடியுமோ அதை வந்து இந்த கட்சி தலைமையர் அப்புறம் வேட்பாளர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்ப இந்த தேர்தல் பிரச்சாரத்தை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேளையில இந்த வாக்குறுதிகள் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய அதாக இருக்கிறது. அது மறுக்க முடியாத ஒரு உண்மை. இப்ப காங்கிரஸ் அவர்களுடைய வாக்குறுதியும் சரி, பாஜக தேர்தல் நெருங்கும் வேளையில அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த வாக்குறுதிகளும் சரி, திமுக தரப்புல இருந்து வெளியான வாக்குறுதிகளும் சரி, இது மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த அபிப்பிராயம் அப்படிங்கிறது இந்த ஓட்டு நம்ம போடுற அந்த நாள்ல வந்து பிரதிபலிக்குமா? கண்டிப்பாக. இப்ப ஒரு முந்தைய ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தீங்க. அதாவது தமிழகத்திற்கு வந்து பாஜக தலைவர்கள் அதிகமாக படையெடுத்துள்ளாங்க. குறிப்பா சொன்னா பிரதமர் மோடி அவர்களே வந்து ஒரு 8 முறை வந்து இங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அது ஒரு ரெக்கார்டு. ஒரு பிரதமர் வந்துட்டு தமிழகத்துக்கு வந்து தேர்தல் நேரத்துல 8 முறை வந்தது என்பது இந்த சமீப கால வரலாறுல இது முதல் முறை, அதுவும் தமிழகத்துக்கு. அதை வந்து பார்க்கும்போது பிரதமர் என்ன சொன்னாங்கன்னா, மோடிக்கு கேரண்டி, நான் வந்து சொன்னதை வந்து நாங்க என்னென்ன திட்டம் பண்றோமோ அந்த திட்டம் எல்லாமே தொடர்ந்து நடக்கும்.
ஏழை பாழைகளுக்கு வந்து வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும், இந்தியா வந்துட்டு வல்லரசாக 3வது பெரிய பொருளாதாரமா மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை பிரச்சாரம் முன்வைக்கிறாங்க. அதே மையமாய் வச்சுதான் அந்த பிரதமர் அவர்களை முன்னிறுத்தி அவர் இவர் வந்தாதான் நாட்டிற்கு நல்லது, இவர் வந்தாதான் வந்து தேச வளர்ச்சி நன்றாக இருக்கும் அப்படின்ற அந்த அடிப்படையில தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் வந்து படையெடுத்ததை பார்த்தோம். உதாரணத்துக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து போயிருக்காங்க. அப்ப அவங்க எல்லாமே வந்து ஒன்னு பிரதமர் மோடி, இரண்டாவது பாஜக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் இதை மையமாக வைத்து அவர்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க அந்த கேட்ட கேள்வியில இருந்து அப்படி நம்ம கண்டினியூ பண்ணும்போது எந்த வாக்குறுதி வந்து மக்களுக்கு எடுபடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப சாமானியவர்கள், அவர்களுக்கு தேவை என்பது அவர்களுக்கு வந்து கொள்கையோ இல்ல வந்து ஒரு ஆழ்ந்த அரசியல் சிந்தனை இல்ல வந்து அரசியல் புரிதல் அப்படின்றதை தாண்டி எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்க குடும்பம், இப்போ நாங்க எங்க வீட்டுல ஒரு 4 பேர் இருக்கிறோம், 5 பேர் இருக்கோம்னா எங்க குடும்பத்துக்கு என்ன கிடைக்கும், இந்த கட்சி என்ன செய்யும், இந்த கட்சி வந்து நம்மளை பாதிக்குமா பாதிக்காதா, இந்த இந்த அடிப்படையான கேள்விகள் தான் கேட்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இன்னைக்கு நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா விலைவாசி பட்டியல். விலைவாசி வந்து பல மடங்கு ஏறி இருக்கு. ஆண்டு வருமானமோ இல்ல மாத வருமானமோ இல்ல தினக்கூலி வருமானமோ யாருக்கும் பெருசா ஏறவில்லை. அப்ப மக்கள் வந்து ஒரு பண விகிதாச்சாரம் அதிகமா இருக்கிற காரணத்துல இன்ஃபிளேஷனாலையும் வாங்குற சக்தி குறைந்ததுனாலும் முதல்ல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இரண்டாவது பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல அது ஓரளவுக்கு பெருசா இல்லைனாலும் வட இந்தியா பூரா இன்னைக்கு அதிகமாக பேசு பொருளாக இருக்கிறது வேலை வாய்ப்பின்மை. வேலை வாய்ப்பு வந்து நிறைய இடத்துல வந்துட்டு ஒரு சரியா இல்ல, அப்படி மீறி அந்த வேலை கிடைச்சாலும் வந்து ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் இருக்கு. ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஹையர் இன்கம் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதம் ஒரு குறைந்தது ஒரு 70,000 80,000 இருந்ததுன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு குடும்பத்தை வந்து ஒரு பிரச்சனை இல்லாம ஒரு சந்தோஷமாக கொண்டு செல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்கு இல்லை. பொருளாதாரம் வளர்கிறது, நாட்டில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் எண்ணிக்கை உயர்கிறது, பணக்காரர்கள்கிட்ட 70 விகிதாச்சார பணம் மொத்தமா சேருது. மிச்சம் இருக்கிற அந்த ஒரு 70 விகிதாச்சார மக்கள் கிட்ட பணம் இல்லை. உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.